நீங்க ஆர்டிஸ்டா? அப்ப இந்த 3 மூவிஸ் கண்டிப்பா உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கணும். மூவிஸ் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது, நம்மளோட கிரியேட்டிவிட்டியை டோட்டலா சேஞ்ச் பண்ணிடும். என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்க முக்கியமான 3 ஆர்ட் பிலிம்ஸ் பத்தி உங்ககிட்ட சொல்றேன். முதல் படம் லவ்விங் வின்சென்ட். இது 2017 வந்த பிலிம். வான் காகோட பெயிண்டிங் ஸ்டைல்ல 65,000க்கும் மேற்பட்ட ஹேண்ட் பெயிண்டட் டிராயிங்ஸ் வச்சு கிரியேட் பண்ண மூவி இது. இது ஒரு ஆர்டினரி மூவி கிடையாது, ஒரு மாஸ்டர் பீஸ் இது. இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் பெயிண்டிங்க்கு பின்னாடி இருக்க ஆர்டிஸ்டோட லைஃப் எவ்வளவு டீப்னு உங்களுக்கு புரியும். ரெண்டாவது மூவி வந்து தி அகோனி அண்ட் தி எக்ஸ்டசி. இது 1965 வந்த மூவி. மைக்கேல் ஆஞ்சலோ சிஸ்டீன் சாப்பல்ல சீலிங்ல பெயிண்ட் பண்றப்போ அவர் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சாருன்னு டீடைலா இந்த படத்தை பாக்குறப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஒரு மாஸ்டர் பீஸ்க்கு பின்னாடி எவ்வளவு ஆர்டிஸ்டோட சாக்ரிஃபைஸ் இருக்குன்னு இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. எவ்ரி ஆர்டிஸ்ட் ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். மூணாவது படம் பிக் கைஸ். இது 2014 வந்த மூவி. இது ரியல் ஸ்டோரி. ஒரு ஆர்டிஸ்டோட ஓன் டிசைன், அவங்களோட கற்பனையால கிரியேட் பண்ணப்பட்ட விஷயத்துக்கு அதனோட ஐடென்டிட்டி வேற யாருக்கோ போச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு அந்த பெயினை புரியுற படம் இந்த படம். ஐடென்டிட்டி, ஆர்டிஸ்டோட ரைட்ஸ பத்தி டீடைலா யோசிக்க வைக்கிற படம். நல்ல ஆர்டிஸ்ட் ஆகணும்னா பிரஷ் மட்டும் பிடிக்காதீங்க, நல்ல ஸ்டோரிஸையும் கலெக்ட் பண்ணுங்க, ரீட் பண்ணுங்க. கிரியேட்டிவிட்டிக்கு இன்ஸ்பிரேஷன் ரொம்ப முக்கியம். இந்த 3 படங்கள்ல எந்த படம் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ மாத்திச்சுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஆர்ட் பத்தி இன்னும் நீங்க சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க.